ஏங்க இன்னைக்கு காலையில தான் வந்தேன். 20 நாள் நடக்குது, அந்த கட்சி கேட்க மாட்டேங்கிறீங்க. 20 நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க, இன்னும் பேச்சுவார்த்தையும் நடக்கல. 20 நாட்கள் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வாக்கு போட்டு கொண்டிருக்கிறது. எந்த பத்திரிகையும் ஊடகமும் விவாத மேடை வைக்கவே இல்லை. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இன்னும் இறுதி செய்யல. பாவம், என்ன செய்யறது? போனதற்கு 6 சீட்டு வாங்கினாங்க, 5 சீட்டுக்கு அலையோடு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது இன்னும் அதான் சொன்னேன், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில கட்சிகளுக்கு நாங்கள் இடங்கள் அளிக்கப்பட வேண்டும். இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களிடம் நிச்சயமாக தெரியும். அறிவிக்கின்ற பொழுது உங்களுக்கு அனைவர்களுக்கும் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சி எத்தனை தொகுதி இடம்பெற்று அறிவிக்கப்பட்டுள்ளது, அந்த தொகுதி என்னென்ன என்று விவரங்களை பத்திரிகையாளருக்கு ஊடகங்களுக்கு வழங்கப்படும். ஏங்க இன்னைக்கு காலையில தான் வந்தேன். 20 நாள் நடக்குது, அந்த கட்சி கேட்க மாட்டேங்கிறீங்க. 20 நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க, இன்னும் பேச்சுவார்த்தையும் நடக்கல. வந்தாங்க மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள், மரியாதைக்குரிய திரு நாகேந்திரன் அவர்கள், மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள், மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், முன்னாள் எம்பி, மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இங்கே வருகிறார்கள். மற்றும் எங்களுடைய கூட்டில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய ஜான் பாண்டியன் அவர்களும் வந்திருக்கிறார்கள். மற்றும் மரியாதைக்குரிய பெரியவர் பார்வையாளர் அவர்களும் வந்திருக்கிறார்கள். எங்களுடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளும் உங்களை சந்தித்திருக்கிறோம். எங்கள் கூட்டணியில் காலையில் தான் வந்தாங்க, மதியம் முடிவு செய்யப்பட்டது, நாளை அறிவிக்கப்பட்டது. எவ்வளவு விரைவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 20 நாட்கள் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வாக்கு போட்டு கொண்டிருக்கிறது. எந்த பத்திரிகையும் ஊடகமும் விவாத மேடை வைக்கவே இல்லை. எங்களுடைய கூட்டணி அப்படி அல்ல. எங்களுடைய கூட்டணியுடைய நோக்கம் மக்களோட திமுகவை அகற்றப்பட வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டுகின்றோம். எங்களுடைய உணர்வு பூர்வமாக எங்களுடைய கூட்டணி அமைக்கப்படுகின்ற செய்தி இந்த நேரத்தில் என்ன கஷ்டமா இருக்குது? அதே விட மாட்டேங்கிறீங்க. எப்படியாவது ஒரு பிரச்சனையை எழுப்பலான்னு பாக்குறீங்க. எந்த பிரச்சனையும் கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி எமர்ஜென்சி கொண்டாங்க, விசா கொண்டாங்க, அவங்க இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே. விசா கொண்டாந்தாங்க, எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க, நாங்களே ஜெயிலில் அடைக்கப்பட்டோம் என்று சொல்லிக்கிற கட்சியோடு கூட்டணி வச்சிருக்காங்கல்ல. இழுபறிக்கு இடையில தானே கூட்டணி நடந்துட்டு இருக்கு திமுகவுல. கம்யூனிஸ்டுக்கு, விடுதலை கம்யூனிஸ்டுக்கு இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடியல, இறுதியாகல. அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இன்னும் கூட்டணி இறுதி செய்யல. பாவம், என்ன செய்யறது? போனதற்கு 6 சீட்டு வாங்கினாங்க, 5 சீட்டுக்கு அலையோடு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க கேட்கிற கேள்வி தவறானது. எங்களுக்குள்ள பேசி ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு தான் இந்த கூட்டணி அமைச்சிருக்கிறோம். நீங்க போட்டுக்கிறது வாங்க வேண்டாம்.